எருசலேமுக்குள் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை துவங்கி தன்னுடைய வாழ்வின் இந்த உலக வாழ்வினுடைய இறுதி நாட்களுக்குள் வந்த அந்த நிகழ்வை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை அப்படி ஓசன்னா பாடி நினைவு கூர்ந்த அந்த நாளை நாம் நினைக்கின்ற போது நம்முடைய உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இந்த மகிழ்ச்சியான வேளையில் இந்த நிறைந்த அவையை தலைவால் தாழ்த்தி வணங்கி ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிறப்பு உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற நாம் இந்த நாளை தாண்டி அடுத்த மண்டே வருகின்ற போது பரிசுத்த அந்த வாரத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். A kind of an intensified repentance என்று சொல்லலாம். நம்முடைய repentance, மன தாழ்மை, நம்முடைய மனமாற்றம், நம்முடைய அந்த repentant வாழ்க்கைக்கு அடுத்த 3 நாட்கள் மிகுந்த இன்டென்சிஃபைடு எக்ஸசைசஸாக இருக்கும். திருச்சபை அதை மிக கவனமாக எடுத்துக்கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நீங்களும் அப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் கருதுகிறேன். மறுபடியும் ஒருமுறை உங்களை மிகுந்த அன்போடும் பணிவோடும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எருசலேமுக்குள் வெற்றிகரமாய் பிரவேசித்து தேவாலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் வெளியேற்றிய வல்லமை படைத்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய தாழ்மையிலே வெளிப்பட்டதை இந்த நாளிலே நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய எருசலேம் பவனி இந்த உலக வாழ்க்கையிலே உம்மை சிலுவையிலே கொண்டு சேர்த்தாலும் நீர் வெற்றி உள்ளவராக உயிர்த்தெழுதலின் நாளிலே நீ எங்கள் மத்தியிலே உயிரோடு எழுந்தீர் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். இந்த நாளை நாங்கள் ஆசரிக்கின்ற போது அந்த ஓசானா கர்த்தாவே ரட்சியும் என்கின்ற அந்த குரல் திரும்ப திரும்ப எங்கள் மத்தியிலே ஒலிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களோடு பேசும் இயேசு மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நமக்கு வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 9 முதல் 12 வரையான வசனங்கள். Zechariah chapter 9 verses 9 to 12. கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல மகிழ்ச்சியின் தொனியோடு அது துவங்குகிறது. சகரியா தீர்க்கதரிசி மகிழ்ச்சியாக இஸ்ரவேல் மக்களை, குறிப்பாக சீயோன் குமாரத்தி என்று அழைக்கிறார், அந்த எருசலேம் குமாரத்தி என்று அழைக்கிறார். அந்த அழைப்போடு துவங்குகிற அந்த வார்த்தையை பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. காரணம் என்னவென்று சொன்னால் அடுத்த வரியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் படிக்கலாம். இதோ உன் ராஜா, உன் அரசர் உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், பிராக்கெட்ல ஒரு ஆனால் போடுங்க, போட்டுக்கிட்டு படிங்க, சிறப்பாக இருக்கும். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், ஆனால் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அடுத்த பகுதிகளெல்லாம் இதோடு இணைந்தவைதான். எப்ராஹிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போவும், அவர் ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். பொதுவாக இந்த வசனத்தை நம்ம எல்லாம் மனப்பாடமாக படிச்சிருக்கிறோம் இல்லையா? இரட்டிப்பான நன்மையை நமக்கு அது ரொம்ப இஷ்டம் இல்லையா? இல்லையா? பொய்யா? ஆமாம், நிறைய நன்மை நமக்கு வந்துன்னே இருக்கணும் இல்லையா?
இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரிசர்வாயர் மாதிரி வாங்கி 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 என்ன செய்யணும், வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு திருமறை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மாற்று செய்தியை தருகிறது. நீங்கள் வாங்கி வாங்கி சேர்ப்பது அல்ல, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? வெறும் ரிசர்வாயரா மட்டும் இருக்காதீங்க. வாங்கி வாங்கி உங்களுக்குள்ளே ரிசர்வாயரா மட்டும் இருக்க வேண்டாம், கொடுங்கள், அப்பொழுதும் உங்களுக்கு நிறைய கொடுக்கப்படும். ஆக அந்த செய்தியும் மிக முக்கியமான ஒன்று. ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் தொடங்குகிறேன். காமராஜரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன குறிப்பு. காமராஜர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். கடைசியாக அவர் இறந்த பின்பு அவருடைய உடைமைகள் எல்லாம் பரிசுத்த போது ஒரு 136 ரூபா அவருடைய பையிலையும் பேங்க் அக்கௌண்ட்லையுமா இருந்ததாக சொல்லுவாங்க. உண்மையான செய்தி. ஒரு ஜோடி 2 ஜோடி ட்ரெஸ் அவருக்கு இருந்தது, அவ்வளோதான் அவருடைய பொசஷன். சரி, நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அவர் சவுத் இந்தியா விசிட் பண்ணுற நேரத்தில் காமராஜரையும் அழைத்து கொண்டு நேரு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவர் சீஃப் மினிஸ்டராக அவரோடு போக வேண்டும் அல்லவா. அவர்கள் விருதுநகர் பக்கம் போகின்ற போது நேரு சொன்னார், காமராஜ் உங்கள் அம்மா இங்கே தானே இருக்கிறாங்க, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போயிடலாம். காமராஜ் சொன்னார், வேண்டாம், நம்ம நேரமாகுது, நம்ம ப்ரோக்ராமுக்கு போகணும் நேரடியாக. இல்லை இப்போ எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்லை, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம். காமராஜ் எவ்வளவோ மறுத்து பார்த்தார், ஆனால் நேரு விடவில்லை. விடாப்பிடியாக கண்டிப்பாக யாரை பார்க்க வேண்டும், உங்கள் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிச்சார். குழந்தை மாதிரி அடம் பிடிச்சாருன்னு வச்சுக்காங்களேன். காமராஜ் சரி வாங்க போகலான்னு அவரை கூட்டு போகிறாரு. கிராமத்துக்குள்ளே செல்லுகிறது. சென்று கிராம சாலை அவ்வளவு நல்ல சாலையாக இல்லை. பிரைம் மினிஸ்டர் வருவார்னு தெரிஞ்சுதான் நல்லா எதனா பண்ணியிருப்பாங்க. அது எதிர்பாராத பயணம். கொஞ்சம் தூரம் போய் ஒரு வயல்வெளியில் வந்த நேரத்தில் காரை நிறுத்த சொன்னார் காமராஜர். சொல்லிவிட்டு கார்லேருந்து கீழே இறங்கி அம்மா அப்படின்னு சத்தம் போட்டார். அம்மான்னு அந்த சத்தம் கேட்ட உடனே வயலில் களை எடுத்து கொண்டிருந்த ஒரு பெண் அம்மா வயல்லேருந்து வெளியே வராங்க. வந்து காமராஜர்கிட்ட மகனை எப்படி இருக்கிறேன்னு கேட்டாருங்க. காமராஜரும் பதில் சொன்னார். நேருவால் அதை நம்பவே என்ன செய்யலை, முடியல. இந்த ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய தாயார் எங்கே வேலை செய்கிறாங்க. அன்புக்குரியவர்களை நான் இப்படி சொல்லுவதும் அடிக்கடி, இந்த உலகத்தில் யாருக்காகலும் ஏதாகலும் நன்மை வந்ததுண்டானால் அது மெத்த படித்தவர்களாலோ அல்லது மிக உயர்ந்த செல்வந்தர்களாலோ வந்தது இல்லை. தாழ்மையை யார் தரித்து கொண்டார்களோ, யார் தங்களை தாழ்த்தி கொண்டார்களோ அவர்களால் தான் என்ன வந்திருக்கிறது, இந்த உலகத்திற்கு நன்மை வந்திருக்கிறது. நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மிக பிரம்மாண்டங்களை சிருஷ்டித்திருப்பார்கள், ஆனால் குறிப்பாக அடிப்படையாக ஒன்றுமே இல்லாத மக்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் நன்மை வந்ததுனால் யாரால் வந்திருக்கிறது? தாழ்மையை தரித்து கொண்டவர்கள். யார் தங்களை தாழ்த்தி கொண்டார்களோ அவர்கள் பிறரை என்ன செய்திருக்கிறார்கள், உயர்த்தி இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், யார் தங்களை தாழ்த்தி கொண்டார்களோ அவர்கள் பிறரை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். இன்றைக்கு வாசித்த அந்த 3 திருமறைகள் பகுதிகளையும் பாருங்கள். சக்கரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, நீ களிகூறு, நீ கம்பீரி. ஏன்? உன்னை விடுதலை செய்கிறவர் வருகிறார். ஆனா எப்படி வருகிறார்? தாழ்மையிலே வருகிறார். செயின்ட் அகஸ்டின், ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பெயர் நீங்கள், இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்க தெரியும். அவர் ஹிப்போ ஆப்பிரிக்கா பகுதியில் பிஷப்பாக இருந்தவர். திருச்சபையினுடைய இன்றைக்கு நாம் பின்பற்றுகின்ற பல்வேறு நம்முடைய கிறிஸ்தவ கோட்பாடுகளினுடைய தந்தை என்று அவரை சொல்லலாம். அவரிடத்துல ஒருவன் வந்து கேட்டான், ஐயா, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வர்ச்சியூ எது? ஒரு மனுஷனுக்கு மிக உயர்ந்த பண்பு எது? which is the highest virtue? அகஸ்டின் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார், ஹியூமிலிட்டி. சரி, அவன் விடல. which is the second highest virtue? highest அடுத்து இருக்கணும் இல்லையா? அகஸ்டின் அப்போதும் சொன்னார் ஹியூமிலிட்டி. திரும்பவும் கேட்டான், அவன் விடல. சரி, which is the third highest virtue? highest virtue, second highest virtue, third highest virtue. அப்பொழுதும் அகஸ்டின் சொன்னார் ஹியூமிலிட்டி.
தாழ்மை. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு சின்ன கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டு பார்த்து கொண்டே திருமுறையை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமுறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு இதுவரையிலும் புரியாத விஷயங்கள் எல்லாம் புரியும். திருமறையினுடைய சாரம், அதாவது இந்த பைபிள் இருக்குது இல்லையா, இதனுடைய ஒட்டுமொத்த சாரத்தையும் சாறு பிழிந்து எடுத்தால் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? சும்மா பைபிள் எல்லாம் படிச்சிருக்கிறீங்கல்ல, எசன்ஸ் அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சாறு பிழிஞ்சு எடுத்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அன்பு என்று சொல்லுவீர்கள் நீங்கள். எனக்கு தெரியும் இந்த பதில் வரும், எனக்கு நிச்சயமா தெரியும். நாம் கடவுளுடைய அன்பு என்று சொல்லுவோம். கடவுள் நமக்கு தந்த அன்பு உண்மைதான். ஆனால் அந்த அன்புக்கு அடித்தளம் எது தெரியுமா? தாழ்மை. ஆண்டவர் தம்மை தாழ்த்தி கொண்டார். சும்மா இல்லை, ஆண்டவர் தம்மை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் தன்னுடைய மகனை நமக்காக முற்றிலும் தாழ்த்தினார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுலடிகள் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அவருக்கு எல்லா மேன்மையும் இருந்தது, அவர் சகல மகிமையும் உடையவராக இருந்தார். ஆனால் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் நமக்காக தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரைக்கும்? மரண பரியந்தம். எந்த மரணமும்? சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். இந்த தாழ்மையை பற்றி சொல்வதற்கு முன்பாக நான் இதனுடைய திருமறையினுடைய பின்னணிக்கெல்லாம் ரொம்ப போக விரும்பவில்லை. இதிலிருந்து ஒரு 5 விஷயங்களை கொஞ்சம் வேகமாய் சொல்லி செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இது திருமறையை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். சக்கரையா தீர்க்கதரிசியினுடைய அந்த வசனங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறோம். ஆகவே அதற்குள்ளே அவர் பொதிந்து வைத்திருக்கின்ற ஒரு 5 விஷயங்களை வேகமாய் சொல்லி செல்வதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறில் அது பொருத்தமாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். சரி, இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ அதாவது திருமறையை நீங்கள் சாறு பிழிந்து எடுத்தால் அன்பு கிடைக்கும், சரிதானே? I think the greatest message Bible has given to the world is love. ஆனால் அந்த அன்புக்கும் அடித்தளமாக இருந்தது எது? தாழ்மை, ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி என்பது, தாழ்மை என்பது தாழ்ச்சி அல்ல. நான் கடந்த வெள்ளிக்கிழமை அதை சொன்னேன், திரும்ப அதை ஒரு முறை சொல்றேன். தாழ்மை என்றால் தாழ்ச்சி அல்ல. பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கொஞ்சம் தாழ்ந்து போனா அது எப்படி? என்னுடைய கௌரவத்துக்கு அது இழுக்கு இல்லையா? இல்லையா? கொஞ்சம் தாழ்ந்து போனால் எல்லாம் ஒரு மாதிரி ரேஜிங்கா நிற்குது. அந்த நேரத்தில் நான் ஒருவன் கொஞ்சம் தாழ்ந்து போனால் அது எப்படி? நம்முடைய கௌரவத்துக்கு இழுக்கு இல்லையா? இல்லையா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ். நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். கொஞ்சம் தாழ்ந்து போனால் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இந்த தாழ்மை உதவும். வாழ்க்கையில நாம் கொண்டிருக்கின்ற வீறு கொண்டு எழுந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்றான் சொல்லும் போது என்ன ஆகும்? சிக்கல் அதிகமாகும். கொஞ்சம் தாழ்ந்து போனால் பல சிக்கல்களை நீங்கள் என்ன செய்யலாம்? தவிர்த்து விடலாம். ஒன்றும் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற ஒரு சின்ன சின்ன சண்டைகள் எல்லா வீட்லேயும் வரும் இல்லையா? பெருசாகாமல் பார்த்துக்காங்க தயவுசெய்து, சரியா? இந்த சின்ன சின்ன சண்டைகள் வருகின்ற போது யாராவது ஒருவர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். சரண்டர். கௌரவ குறைச்சல அது நம்முடைய கௌரவத்துக்கு இருக்கு இல்லையா? நான் ஆண் மகன், அதனால் என்ன செய்ய மாட்டேன். இங்கே அப்படி ஆண்கள் யாராவது நினைப்பது உண்டானால் இன்றைக்கு இந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்ளுவோம். ஏனென்றால் வாழ்க்கையில் ஏதாகிலும் நன்மை செய்ய வேண்டுமானால் நீங்கள் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மையை தரித்து கொள்வதனால் ஏராளமான வாழ்க்கையின் சிக்கல்களை நாம் என்ன செய்ய முடியும்? தவிர்த்து விட முடியும். ஆகவே தாழ்மை என்பது மிக முக்கியமான விஷயம். 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, திருமறையினுடைய சாறு என்பது அன்புதான். ஆனால் அந்த அன்புக்கும் அடித்தளம் தாழ்மை. அந்த அன்புக்கும் அடித்தளம் தாழ்மை. இந்த திருமறை பகுதியில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த சக்கரியாவின் புத்தகத்திலும் சரி, மத்தேயு நற்செய்தி நூலில் நாம் வாசித்த அந்த 21வது அதிகாரத்திலும் சரி, ஆண்டவருடைய அந்த எருசலேம் பயணத்தை சொல்லுகின்ற போது, பவனி என்று சொல்லுவார்கள், பயணத்தை சொல்லுகின்ற போது சக்கரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ உன் ராஜா யார் மேல வருகிறார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார்.
அது தாழ்மைன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அவர் கழுதை குட்டியின் மேல் வந்தது தாழ்மை அல்ல. ஏனென்றால் அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. யுத்த காலத்தில் ராஜா எதில் வருவார்? குதிரையில வருவார். எதற்காக? தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்காக. சமாதான காலத்தில் அவர் பயணம் செய்ய பயன்படுத்துவது கழுதை தான். ஆகவே கழுதையில போனதுனால அவர் தாழ்மை என்று அர்த்தம் அல்ல. ராஜா கழுதையில போனாலும் யாராகவே போவார்? ராஜாவாகத்தான் போவார். அந்த பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் வருகிறார். அவர் தாழ்மையிலே வருகிறார். அவர் தாழ்மையிலே வருகிறார். That is where we see the messianic message. வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மேசாயாவை காத்திருந்தார்கள் அல்லவா? பவுலடிகள் 1 கொரிந்தியர் 1:18-25 வரை சொல்லுவார் அல்லவா? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் தேடுகின்ற அடையாளம் என்ன? தாவீதுனுடைய வம்சத்தில் ராஜா ஒருவர் வருவார். இன்றைக்கும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சக்கரியா சொல்லுகிறார், அந்த ராஜா, அந்த மேசேயா இதோ எப்படி வருகிறார்? ஒருவேளை குதிரையில் மேல வந்தா நம்பியிருப்பாங்களோ? குதிரையில ஒரு பெரிய வாளெல்லாம் வச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் அடக்க வேண்டும் என்று வந்தால் நம்பியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை இல்லையா? கொஞ்சம் தாழ்மையா இருக்கிறவங்க நம்ம மதிக்கிறோமா? இல்லை. சமீபத்தில் ஒருத்தர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு கொஞ்சம் என்னை சிரிப்பூட்டுனது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறீங்க, சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனால் உங்களை மதிப்பாங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு பென்ஸு காரில் போகணும். உங்கள் முன்னால் ஒரு 2 காரு, உங்கள் பின்னால் ஒரு 2 காரு. நீ உங்கள் கார் கதவை ஒருத்தர் என்ன செய்யணும்? திறந்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு என்னது? மதிப்பு, மரியாதை. இன்றைக்கு இதை அப்படியே முற்றிலும் தலைகீழாக மாற்றுகின்ற செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதோ உன்னை மீட்கிறவர் எதிலே வருகிறார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். அவர் தாழ்மையிலே வருகிறார். அவர் தாழ்மையிலே வருகிறார் என்பதை சொல்லுகிறார். இவரை பற்றி சொல்லப்படுகின்ற இந்த 5 விஷயங்களை நான் சொன்னேன் அல்லவா? இந்த பகுதியில் நீங்கள் படித்தால் திரும்ப அதற்கு போக வேண்டாம். நான் அந்த சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 1, இவரை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். இந்த தாழ்மையுள்ள அரசர், தாழ்மையான ராஜா, கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் வருகிறவர். அன்பினுடைய சாரம் அவர். அதற்கு அடித்தளம் தாழ்மை. ஆனால் அவர் நீதி உள்ளவர். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மையிலேயே நீதி உள்ளவர்கள் யார் என்று நீங்க கேட்டீங்கன்னா யார் தான்? தாழ்மை உள்ளவர்கள். அகந்தை உள்ளவர்களால் என்ன செய்ய முடியாது? நீதி செய்ய முடியாது. அகந்தை உள்ளவர்கள் தங்களுக்கு சார்புடையவர்களுக்கு தான் நீதி செய்வார்கள். இன்றைய நம்முடைய நீதிமன்றங்களை நாம் விமர்சிக்க கூடாது. ஆனாலும் சொல்லுகிறேன், இன்றைய நீதிமன்றங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீதியை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சமூகத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், யாருக்கு அதிக மதிப்பு கிடைக்கிறது? நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். நேரமின்மை காரணமாக நான் வேகமாய் கடந்து சொல்லுகிறேன். ஆக தாழ்மையிலே வந்த அந்த அரசர் என்ன உள்ளவர்? நீதி உள்ளவர். எல்லாருக்கும் அவர் நீதி செய்கிறவர். குறிப்பாக யார் வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து போய் கிடக்கிறார்களோ அவர்களுக்கு தானே நீதி வேணும் இல்லையா? நீதி யாருக்கு வேணும்? மற்றவங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னா அவங்க வாங்கிக்குவாங்க சில நேரங்களில் இல்லையா? நீதி யாருக்கு தேவைப்படுகிறது? வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருக்கின்ற துன்புறுகின்ற மக்கள், இன்னல்களை அனுபவிக்கின்றவர்கள், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையோடு போராடுகின்றவர்கள். ஃபாதர் ஜகத் கஸ்பர் அவருடைய அனுபவத்தை சொன்னது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஜகத் கஸ்பர் கொஞ்சம் நல்லா படித்தவர், ஒரு நல்ல ராடிக்கல் மேன். அவருடைய பேச்சுக்களை நீங்கள் ஒருவேளை யூடியூப்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் செமினரி முடிச்சு வரும்போதே எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யூடிசிலெல்லாம் முடிச்சு வந்தவங்களுக்கு ஒரு சின்ன தலை கர்வம் இருக்கும். நான் எங்கே படித்தேன் யூடிசியில் படித்தேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி கேத்தலிக் செமினரிலாம் கொஞ்சம் அகடமிக் எக்ஸலன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கர்வம் உண்டு.
அவர் வந்த உடனே ராடிக்கலான தன்னுடைய அறிவு அத்தனையும் சேர்த்து எங்கே செய்யணும், தன்னுடைய பிரசங்கத்தில் காட்டணும்னு முதல் பிரசங்கம் பண்ணுறார். முதல் பிரசங்கம் பண்ணி முடிச்சு வெஸ்ட்ரிக்கு வந்தால் ஒரு வயதான அம்மா, அதாவது கொஞ்சம் கூன் முதுகு என்று சொல்லுவோம், தயவுசெய்து அந்த வார்த்தைக்காக என்னை மன்னியுங்கள், எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கல, ஆங்கிலத்தில் ஹஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும்னு நினைக்கிறேன், கவனிச்சு கொஞ்சம் குனிந்து அவங்களால நடக்க முடியும். அந்த அம்மா வெஸ்ட்ரிக்கு வந்தாங்க, நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு விஷயம் பேசணும். இவர் என்ன நினச்சார் தெரியுமா, மனசில் அப்பவும் கர்வம் தீரலை, புரியுதா, கர்வமுடையவர்களால் அல்ல நன்மை வருவது, கவனிச்சுக்காங்க. அப்பவும் அவர்கிட்ட அந்த கர்வம் தீரல. அவர் மனசில் என்ன நினச்சாரு தெரியுமா, ஆஹா இந்த அம்மா என்ன செய்ய போகிறாங்க, என்னுடைய பிரசங்கத்தை ஆஹா ஓஹோன்னு என்ன செய்ய போகிறாங்க, புகழ போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நொடிந்து போகிறவர்கள், எங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே மிகப்பெரிய போராட்டம்னா சாதாரணமான போராட்டம் கிடையாது. நீங்கள் என்னை பாருங்கள், இந்த என்னுடைய உடலை வைத்து எனக்காக நான் உழைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்காக நான் உழைக்க வேண்டும், என்னுடைய வாழ்வை நான் நடத்த வேண்டும். இந்த போராட்டங்களின் மத்தியில் நாங்கள் எதுக்கு கோயிலுக்கு வரோம் தெரியுமா? ஃபாதர் அப்படி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாரு. யங் மேன், அஃப்கோர்ஸ் அட் தட் டைம் வெரி யங் மேன், கொஞ்சம் ஸ்டன் ஆகிற சொல்லுங்கம்மா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை ஃபாதர், நாங்கள் ஏன் கோயிலுக்கு வரோம்னு சொன்னால், கடந்த வாரம் முழுசும் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் சுமந்துன்னு வந்தோம், ஏதோ எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலான ஒரு செய்தி கிடைக்கும்னு நினச்சா நீங்கள் என்ன செய்கிறீங்க, அத்தனை சவால் விடுறீங்க எங்கள் மேலே, சரியா? இத்தனை சவால்களையும் எங்கள் மேலே விடுறீங்க, நீங்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும். வாழ்க்கையே சவாலாக இருக்கிறதே, நாங்கள் எந்த சவாலை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அந்த அம்மா கேட்டு சொன்னாங்களாம், அதை முடிஞ்சா வாழ்க்கையில் ஏதாவது ஆறுதலான செய்தியை சொல்லுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் அது வரைக்கும் நான் படித்தது அத்தனையும் வீணென்று உணர்ந்து கொண்டேன், என்னுடைய அறிவு வீணென்று உணர்ந்து கொண்டேன், என்னுடைய பேக்ரவுண்டு வீணென்று உணர்ந்து கொண்டேன். வாழ்க்கை என்பது என்னுடைய அறிவிலே இல்லை, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளினூடே செல்லுகின்ற மனிதர்களிடத்தில் இருக்கிறது. இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொன்னால் அது வெறும் தாழ்மைக்காக அல்ல, அவர் எதை கொண்டு வருகிறார்? நமக்கு நீதியை கொண்டு வருகிறார். இரண்டாவதாக அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறது அந்த திருமறை பகுதி. நீங்கள் திரும்ப வீட்டில் போய் படிங்க, அந்த 5 விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக அவர் சொல்லுவதுதான், அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார், மீட்கிறவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் சொன்ன செய்தியை திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அந்த ட்ரெயினர், அந்த கோச் மிக உன்னிப்பாக கவனித்ததுனாலே தண்ணீரில் மூர்ச்சையாகி போன தன்னுடைய ட்ரெயினியை என்ன செய்ய முடிஞ்சது? காக்க முடிந்தது. நான் 3 செய்தியை சொன்ன நினைவு இருக்குதா? ஆண்டவர் கவனிக்கிறவர், காக்கிறவர், கரை சேர்க்கிறவர், ரட்சிக்கிறவர். அதுதான் ரட்சித்தல் என்று சொன்னால் கரை சேர்க்கிறவர். இந்த செய்தியிலே அதை சொல்லப்படுகிறது. சக்கரியா அதை சொல்லுகிறார், இதோ உன் ராஜா வருகிறார், அவர் நீதி உள்ளவர். இரண்டாவதாக அவர் ரட்சிக்கிறவர். மூன்றாவதாக திரும்ப ஒரு முறை நான் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், இந்த நீதியையும் ரட்சிப்பையும் கொடுப்பதற்குரிய தாழ்மை அவரிடத்தில் இருக்கிறது. நான் அந்த சென்டென்ஸை திரும்ப சொல்லுகிறேன், இந்த நீதியையும் ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடிய தாழ்மை யாரிடத்தில் இருக்கிறது? அவரிடத்தில் இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஒரு டெய்லி கோர்ட் ஒருத்தர், பேர் மறந்துட்டேன், நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அவர் தனக்கு முன்னால் இருக்கின்றவர்களுக்கு விசாரித்து அப்பவே தீர்ப்பு சொல்லுவார். ரொம்ப கேஷுவலாக அவர்களோடு பேசுவார். குழந்தையாக இருந்தால் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பேசுவார். பேசிட்டு அவர் சொல்லுவார், மோஸ்ட்லி இந்த டிராஃபிக் வயலேஷன் தான் அவர்கிட்ட வரும். வருகின்ற போதெல்லாம் அவர் சொல்லுவார், இப்போ உங்களுக்கு $350 ஃபைன் வருகிறது. $350 ஒரு பெரிய தொகை. அங்கே வருகிறவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிங்கிள் மதர்ஸ் வருவாங்க, கைவிடப்பட்டவர்கள் வருவார்கள்,
அதனால் கார் வச்சுருக்கிறாங்க, அதனால் அவர்களெல்லாம் பணக்காரங்க அர்த்தம் கிடையாது. சரியா? அவ்வளோ வசதி இல்லாதவர்கள் வருவார்கள், வேலை எதுவும் இல்லாதவர்கள் வருவார்கள், வந்து முன்னால் நிற்பாங்க. அவர் சொல்லுவார், சரி அப்படியானால் நான் ஒன்று செய்கிறேன். அவருடைய பின்னணியை கேட்ட உடனே சொல்லுவார், இப்படி உங்களை போன்றவர்களுக்கு உதவுவதற்காக நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் டொனேஷன்ஸ் அனுப்புகிறாங்க. இன்னொரு $150 அனுப்பி இருக்கிறாரு. அந்த $150 என்ன செய்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிடுறேன். திரும்ப கேட்பார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? அட் த டைம் அட் த மோமெண்ட் ஐ ஆம் ஜாப்லெஸ் உடனே திரும்ப யோசித்து விட்டு இன்னும் கொஞ்சம் காசு அனுப்பி இருக்கிறார், அதையும் போடுகிறேன் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெண்மணி இடத்துல சொல்லுகிறார். அவர் சிங்கிள் மதர், வேலை இல்லை, படித்து கொண்டும் இருக்கிறார். அமெரிக்காவுடைய சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு மத்தியிலும் ஒருவேளை இருக்கலாம். எக்ஸாக்ட்லி த சேம் பீப்புள் அப்படி என்று இல்லை. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், சரி உங்களுடைய நிலைமையை நான் புரிந்து கொள்கிறேன், இப்படி கான்ட்ரிபியூஷன்ஸாக வருகிறது, இப்போ நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஃபைனல்லாம் யார் கட்டுறேன், நான் கட்டுறேன், சரியா என்று சொல்லுகின்ற அந்த நிலை. இது யார் மூலம் வரும்? அந்த ஜட்ஜினுடைய தாழ்மையை பார்த்துக்கிட்டு நான் பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு, நம்முடைய ஜட்ஜஸ் எல்லாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். ஆக நீதியையும் ரட்சிப்பையும் தருகின்ற தாழ்மை யாரிடத்துல இருந்தது? அன்றைக்கு அந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வந்த அந்த அரசரத்தில் இருந்தது. அடுத்தது, அவர் அமைதியை கூறுவார், சமாதானத்தை தருகிறவர். ஆண்டவரை பேர் சொல்லுகின்ற போது நாம் சொல்லுவோம் அல்லவா, சமாதான பிரபு. அவர் அமைதியை தருகிறவர். அவர் எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் செய்து மக்களுடைய அமைதியை குலைக்கிறவர் அல்ல. ஒன்றை நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் அருமையானவர்களே, இந்த தேசத்தில் சமாதானம் இருக்குமானால் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அறிவு, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கடின உழைப்பு, ஹியூமன் ரிசோர்ஸ், இது வேற எங்கே இந்த அளவு கிடையாது. ஆனால் நமக்குள்ளால் என்ன இல்லை, அமைதி இல்லை. நம்மை அமைதியாய் வாழ விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு சிஸ்டம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அமைதியாக வாழக்கூடாது. ஆனால் ஏன் சியோன் குமாரத்திய கம்பீரி என்று சொன்னார், எருசலேம் குமாரத்திய மகிழ்ச்சியாயிரு என்று சொன்னார் என்று சொன்னால், அவர்களுக்கு அன்பை கொண்டு வந்த ஆண்டவர் தாழ்மை உள்ளவர். அவர் நீதியை வழங்குகிறவர், ரட்சிப்பை வழங்குகிறவர், அமைதியை சமாதானத்தை கூறுகிறவர். நிறைவு செய்கிறேன் அந்த பகுதியில், அவர் விடுதலை செய்கிறவர். அவர் விடுதலை செய்கிறவர். He is the one who liberates. உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ, ஒரு பாடல் உண்டு தெரியுமா, இயேசுவே கிருபாசன பதியே, அதில் கீழே சொல்லப்பட்டிருக்கும், சிறைப்பட்டவர்களை இவர்களை சிறையாக்கி என்று சொல்லுகின்ற அந்த பகுதி, விடுதலை செய்கின்றவராக, the one who really liberates. நமக்கு லிபரேஷன் என்று சொல்லுகின்ற நேரத்தில், விடுதலை என்று சொல்லுகின்ற நேரத்தில், ரட்சிப்பு என்று சொல்லுகின்ற நேரத்தில் சரியான வார்த்தை சொல்ல வேண்டுமானால் ஃப்ரீடம். நமக்கு ஃப்ரீடம் வேணுமா? நமக்கு ஃப்ரீடம் வேணுமா? வேண்டாம்ல? நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரு நாள் உங்களை ஒரு ரூமில் பிடிச்சி அடைச்சு போட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு நேரம் தாங்குவீங்க? இன்றைக்கு அப்படி ஒருவேளை பிசிக்கலாக இல்லை, வாழ்க்கையில் எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் சுதந்திரம் எல்லாம் பறிக்கப்பட்டு வாழ்கின்ற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன செய்வாராம்? ஆண்டவர் விடுதலையை அறிவிக்கிறவராக இருக்கிறார். 5 விஷயங்களை திரும்ப சொல்லுகிறேன், சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் நீதி உள்ளவர். இந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர் நீதியுள்ளவர். அவர் ரட்சிக்கிறவர். அவர் ரட்சிக்கிறவர். இந்த ரெண்டையும் தருவதற்குரிய தாழ்மை அவரிடத்திலே இருக்கிறது. நான் திரும்ப அதை அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். அப்படி தாழ்மை இருக்கிற இடத்துல தான் என்ன செய்ய முடியும்? நீதியையும் ரட்சிப்பையும் வழங்க முடியும். அந்த நீதிபதியினுடைய அந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சமாதானத்தை தருகிறவர்.
வாழ்க்கையில் பல நேரங்களில் அமைதியற்று வேதனையோடு இருக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை திரும்பி மனசில் கொண்டு வந்தால் எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நீங்கள் மனப்பாட வசனம் கற்றுக் கொடுக்குறீங்களா? எதுக்கு? ப்ரைஸ் வாங்குறதுக்கா? ப்ரைஸ் கிடைக்கணும்ல? நிறைய வசனம் சொன்னால் is it the purpose? What is the purpose? There is a psychology behind it. திருச்சபை அந்த மினிஸ்ட்ரியை கொண்டு வருகின்ற நேரத்தில் there is a psychology behind it. என்ன சைக்காலஜி தெரியுமா? உங்களுடைய பின் மனதிலே, உங்களுடைய ஆள் மனதிலே இந்த வசனங்கள் எல்லாம் போய் தங்கி இருக்கும். மிக கடினமான நேரத்தில் அந்த வசனம் என்ன செய்யும்? உங்களுடைய மனதுக்கு வரும். அதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும், அமைதியை தரும், அது உங்களை விடுதலை செய்யும். இந்த குருத்தோலை ஞாயிறு நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நாளாக இருக்கட்டும். அதனுடைய ஆழத்தை சென்று பார்ப்பதற்கு உங்களை வழிநடத்தட்டும். அதனுடைய சாரம் என்னவென்று சொன்னால் அன்பு. அதனுடைய அடித்தளம் எதுவென்று சொன்னால் தாழ்மை. அந்த தாழ்மையின் கீழே ஆண்டவர் இன்றைக்கு தாழ்மை என்று சொல்லியே இன்னும் 5 விஷயங்களை சொல்லுகின்றதை நாம் கேட்டோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் நமது சிந்தனைகளை, நினைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக.